ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது நவம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வரைக்குமான இந்த வார ராசி பலன்கள் திங்கள் முதல் ஞாயிறு வரைக்கும் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவுமே இல்லை. சந்திரன் 12, 1, 2, 3ன்னு ஒரு 4 இடங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய யோக அமைப்பு. ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் கூட, செவ்வாய் 8ல் மறைஞ்சிருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கனால பெரிய சங்கடங்கள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்தில் இணைந்து உச்சகுருவின் பார்வையில் இருக்கனால விபரீத ராஜயோகம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத அமைப்புகள்ல ஏதேனும் ஒரு முறையில எதிர்பாராத நிலைகள்ல ஒரு நல்ல பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்குதுங்க. பெரிய சோதனைகள்லாம் இப்போது இருக்காது. சந்திராசிரமம் இல்லை. இன்னும் சொல்ல போனா சந்திரன் பௌர்ணமியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் உங்க ராசியிலேயே பௌர்ணமியாக தக 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 தகன்னு இருப்பார். அப்ப அந்தஸ்து கௌரவம் போன்ற அமைப்புகள்லாம் நல்ல விதமாக நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை போன்ற அத்தனை நாட்கள்லையுமே இருக்குது. எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு, தைரியமாக எதையும் கண்டிப்பாக இப்போது எடுத்து செய்யலாம். ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது. சனி நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இப்போது ஒரு நிலையில பாத்தீங்கன்னா சனியே குருவின் பார்வையில தானே இருக்கிறார். ஒரு ஆரம்பித்த தொழிலை ஒரு நிலைக்க செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் நல்லா இருக்கக்கூடியது. சொந்த வாழ்க்கையில பெரிய சோகங்கள் இல்லை. ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 100 ரூபாய் சம்பாதிக்கிற மாதிரி, 1000 சம்பாதிக்கிறவர் 10,000 சம்பாதிக்கிற மாதிரி ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தாங்க இப்ப கண்டிப்பாக அத்தனை நிலைகள்லையும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஐப்பசி பௌர்ணமி உங்களுடைய ராசியிலேயே நடக்கும். இந்த தடவை அந்த அமைப்பும் இருக்குது. ராசி பௌர்ணமி சந்திரனுடைய இருப்பில் இருக்கக்கூடிய இந்த வாரம், அதைவிட முக்கியமாக ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த வாரம் நிச்சயமாக நிறைவுகளை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப தரக்கூடிய அற்புத நல்ல வாரங்க இந்த வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாதுங்க. இந்த வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்துல வளர்பிறை நிலையாக சந்திரன் இருப்பது, அதற்கு பிறகு 12ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனாக இருப்பது, அதற்கப்புறம் ராசியில உச்சனாக இருப்பது, 2ஆம் இடத்துல இருப்பதுன்னு சந்திரனுடைய இயக்கங்கள் 11, 12, 1, 2ன்னு மிகப்பெரிய அளவுல நல்லா இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலமாக காதல் உறவுகள் இளைய பருவத்தினருக்கு நல்லா இருக்கும். புதிய ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்துல நல்ல விதமாகவே, நல்ல ஆண்கள் அறிமுகமாவது, நல்ல பெண்கள் அறிமுகமாவது என்று எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. பெரிய அளவுல சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். சந்திராஷ்டமம் இல்லாதனால சந்திரன் வளர்பிறை அமைப்புள்ள பஞ்சமி திதி வரைக்குமே நல்ல நிலைமைகள் தான் இருக்கிறாரு. பணங்காசு கொஞ்சம் வரும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். நண்பர்களால் ஏதோ ஒரு ஆதாயங்கள் வரக்கூடிய தன்மை, கூட்டு தொழில் சிறப்படையக்கூடிய அமைப்பு, விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை. ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு. வீட்டிலையும் வேலை செய்யற, வெளியிலேயே வேலை செய்யற, வேலையில நல்லா இல்லை என்கின்ற மாதிரியாக மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புன பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வாரத்தின் நடுப்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இப்போது உங்களுக்கு உச்சமத்தை அடைவார். அதுவும் ஒரு வகையில் நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பு. மனசு ஸ்ட்ராங்கா இருக்கும். அம்மா வழி சொந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். தெளிவான முடிவுகளை இப்போது எடுப்பீர்கள். வழக்குகள் போன்ற விஷயங்கள்ல வார ஆரம்பத்திலேயே திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமையிலே சாதகமான முடிவுகள் வரும். எதிலையும் ஒரு நிதானமாக நல்லவையாக நடக்கக்கூடிய அமைப்பு. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நிலைமை, முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் என வாரம் இறுதி வரைக்குமே ஒரு சுமூகமான வகையில நல்ல விதமாகவே போகக்கூடிய ஒரு சுப வாரமாக, சுமூக வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்துல, அதாவது திங்கட்கிழமை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அப்படியே பௌர்ணமி சந்திரனா 11ஆம் இடத்துல இருப்பார். அற்புதமான நல்ல அமைப்பு. அப்படியே இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமமும் கிடையாது. அப்ப செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமையிலிருந்தே மிகப்பெரிய அளவில் 11, 12ஆம் இடங்கள்ல ராசியிலே வரக்கூடிய சந்திரன் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. போட்டிகள்ல எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்டர்வியூ போறவங்க எல்லாம் புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமைனா கண்டிப்பா நல்லா இருக்கும். இன்டர்வியூக்கு ஏற்கனவே பதில் வரலையே நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இன்டர்வியூல சக்சஸ் என்ற பதில் இந்த வாரத்துல கண்டிப்பாக வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லை. 6, 8 தசாபக்திகள் நடக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கட அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆனாலும்
ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் இருக்க, குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்க, 11ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல ராசியில புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைனா நல்ல இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் இருக்கு. சில பேருக்கு அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். தெற்கு நோக்கிய பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு புதிய அமைப்பு அனுபவமாக ஒரு ஆன்மீக யாத்திரைகள், திடீர்னு அப்படியே கொஞ்சம் டக்குன்னு குலதெய்வத்தை போய் கும்பிட்டு வந்தேன் என்கின்ற மாதிரியான சூழல்களும் இருக்கும். சந்திரனுடைய இயக்கங்கள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கின்றன. அதிசார குரு பயிற்சியின் மூலமாக இன்னும் ஒரு மாசத்திற்காவது அவர் 2ஆம் இடத்திலேயே உச்சகுரு இருக்கிறார். ஆக குடும்பத்திலேயும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. பணவரவுகள் ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கும். அப்படி கோடியில சம்பாரிச்சிருவீங்க, லட்சத்துல சம்பாரிச்சிருவீங்க அப்படின்லாம் சொல்ல விரும்பலைன்னா கூட எதிலும் தோல்விகள் கிடைக்காத அமைப்பு, அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த அவப்பெயர்கள்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்புகள், மற்றவர்கள் உங்களை பார்த்து மதிக்கக்கூடிய அளவிற்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. மிதனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே குழந்தைகள் பேரில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் விலகக்கூடிய தன்மை என இந்த வாரம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாம செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 4 நாட்கள் யோகமாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சூப்பர்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் உச்சத்தையும் அடைகிறார், பௌர்ணமி சந்திரனாகவும் இருக்கிறார். இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு எந்த சந்திராசிரம அமைப்புகளும் இல்லை. ஐப்பசி மாசம் பௌர்ணமி இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்குது. ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய ராசிநாதன் அதற்கு பிறகு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 2 நாட்களும் பௌர்ணமி அமைப்புல அட்டகாசமாக இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 2 நாட்களும் பௌர்ணமி, அதற்கப்புறம் புதன்கிழமை, வியாழக்கிழமை 2 நாட்களும் உச்சம் என்கின்ற அட்டகாசமான வாரம் இந்த வாரம் கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. அஷ்டமச்சனியில எந்த அளவிற்கு கஷ்டத்தை அடைந்தீர்களோ, இன்னும் ஆயில்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள், என்ன திக்கு தெரியாத காட்டில் இருக்கிறேன், இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு பயங்கர குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சோதனைகள்லாம் நிச்சயமா இருக்காது. பழைய காலத்தில் பட்ட கஷ்டத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்பு, எங்கெங்க தப்பு பண்ணீங்களோ அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்பு இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. தைரியம் வரப்போகிறது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது. எந்த இடத்துல அடிபட்டீங்களோ, அண்ணன் கிட்ட அடிபட்டேன், தம்பி கிட்ட அடிபட்டேன், நண்பன் கிட்ட அடிபட்டேன், அம்மா அப்பா சரியா கேட்கல, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, நஷ்டம், விரயம், கடன், நோய், எல்லா இடத்துலயும் என்னை போட்டு 4 பக்கமும் சுத்தி அடிச்சிருச்சு என்ன கிரகங்கள். குறிப்பாக அட்டமத்த சனியும் இந்த வருஷமும் நல்லா இல்லைன்னு நினைச்சவங்க எல்லாருக்குமே படிப்படியாக முன்னேற்றங்கள் இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ராசிநாதன் எப்போதெல்லாம் வலுவாக இருக்கிறாரோ அப்போதெல்லாம் யோக பலன்கள் நடக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. ராசிநாதன் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பௌர்ணமி சந்திரனாகின்ற அதே நேரத்தில் ராசியில உச்சகுரு வருகிறார். ஆக 10ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் இருப்பதால் புதிய வேலை, தொழில் மாற்றம், சம்பள உயர்வு, தைரியமாக ஒரு தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய விரயங்கள், கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை என அற்புதமான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. எதையும் தொட்டது துளங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். ஆகவே கடகராசிக்காரர்களுடைய முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்.